தமிழ் மக்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நான் ஒரு சிம்பிளான பருப்பு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காய்கறிகள் எதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான பருப்பு குழம்பு. இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் உடனே வரும். இப்போது நான் 100 கிராம் பாசி பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் 2-3 கப் தண்ணி, அதாவது நம்ம நார்மலாக டீ கப்புக்கு 3 கப் தண்ணி ஊற்றிட்டு, உங்களுக்கு குழம்பு அதிகமாக தண்ணியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் 4-5 பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக பண்ண போகிறேன், அதனால் கம்மி தண்ணியாக ஊற்றிருக்கிறேன். இப்போது நான் இங்கே இன்னொரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு அதாவது தாளிச்சிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வெந்தயம் வேண்டான்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். வெந்தயம் போடுறது ரொம்ப நல்லது, நல்ல ஒரு மணம் வரும். அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 4-5 போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம அதில் வத்தல் பொடி ஆட் பண்ணுறது இல்லை, அதனால் நான் 4-5 பச்சை மிளகாய், ஒரே ஒரு வத்தல் போட்டிருக்கேன். இந்த வத்தல் நல்ல மணம் கொடுக்கும் உங்கள் பருப்பு குழம்புக்கு. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதும் நான் 2 பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, அப்புறம் மஞ்சள் பொடி. நான் இதில் எந்த மசாலாவும் இன்றைக்கி ஆட் பண்ணலை. அதாவது கொத்தமல்லி பொடி, சீரகம், சாம்பார் பொடியோ வத்தல் பொடியோ எந்த பொடியுமே இல்லாமல் சிம்பிளான பருப்பு குழம்பு. இது உடம்பு சரி இல்லாதவங்களுக்கு, அதாவது ஃபீவராக இருக்கிறவங்களுக்கு அல்லது பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பருப்பு குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ப்ளஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதில் லைட்டாக சுட சோறு போட்டு இந்த குழம்பு ஊற்றி லைட்டாக கீ போட்டு ஊட்டி விட்டுட்டிங்கன்னா, அதாவது குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பருப்பு இந்த மாதிரி நல்லா திக்காக நான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இந்த குழம்புல நான் தண்ணி இன்றைக்கி எதுவும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு தண்ணி இது கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பருப்பு குழம்பு, அதாவது சிறு பருப்பில் பருப்பு குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நான் இப்போ கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கிறேன், அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரே ஒரு தடவை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நான் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது கொத்தமல்லி இலை கொஞ்சம் அதிகமாக போடுறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ப்ளஸ் கொத்தமல்லி இலை ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ இதை ஒரே ஒரு தடவை லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம முதல்லையே தாளிச்சிருக்கிறோம், அதனால் இப்போ தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த குழம்பு கூட தோசை, இட்லி கூட நம்ம சாப்பிடலாம், சப்பாத்தி சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்பொழுது சுவையான பருப்பு குழம்பு ரெடி ஆகிட்டு. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.